இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அந்த பக்கம் கேரளா பார்டர்ல கோவா வரைக்கும் இந்த பக்கம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மாசமாக வந்து அந்த எங்கேயுமே வந்து ஸ்டேவே ஆகலை. விஜயா லேபில் வந்து பிரபாகர் சார்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்க தான் லேபோடைய ஹெட். அவங்ககிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு கதை சார் இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரபு சார் சொன்னார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பணம் வந்து செட்டில் பண்ணிடுறோம். தேர்ட் காஸ்ட்டு ரேட்டில் எங்களுக்கு நெகட்டிவ் கொடுங்க, மற்றபடி எல்லாமே நாங்கள் எங்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம். ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அந்த லேப்லேருந்து அவர் பிரசாத்துக்கு போகிறார். சார் பக்காவாக அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிட்டார். சார் வந்து எல்லா மைண்டை ஃபுல்லாக தூக்கி குரங்கணியில் பண்ண வச்சிட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டராக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கதையாக ஆயிடுச்சு. இந்த கேரக்டர்ஸ்லாம் அங்கே போய் மாற்றி அது ஐடியாவை அவங்க போய் மாற்றி சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை வந்து உருவாக்குறாரு. அதுதான் டைரக்டரோடைய பெரிய ஸ்கில்லு. படத்தில் சாங் வரும், திடீர்னு மழை வந்துச்சுன்னா ஒரு சாங் போட்டுருவோம், மிஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சாங். தனிப்பட்டு அதுக்கு டைம் ஒதுக்கி எடுக்கப்பட்டது இல்லை. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போங்க. அது போட்டால் உட்காருங்க, ஓடுங்க, சரிங்க அப்படின்ட்டு இருப்பார் சார். எடுத்து முடித்த பிறகு பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக இருக்க கொஞ்சம் லிஃப்டான பஸ்ஸு லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ண சொல்கிறோம். ஸ்டடி பண்ணும்போது அவங்க கம்யூனிகேஷன் தப்பாயிடுச்சு. அப்போ ஆனால் ஒரு கிரேன் விழுகுது. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு ஒளிப்பதிவாளர் திரு சுகுமாரன் அவர்கள் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒளிப்பதிவாளராக இப்போதைக்கு இருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கினது அப்படிங்கிறத முதல்ல நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து இருந்த நீங்கள் எப்படி இந்த கேமரா பணிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? விவசாயம் ஸ்கூல் தான் படித்தேன். அதுக்கு மேலே போக முடியலன்ற விட அப்பாவுக்கு அசிஸ்டண்ட் மீன்ஸ் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு பத்தலை மீன்ஸ் என்னென்னா, ஆளுங்க வந்து வேலை பார்க்குறது வேறு, நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறது ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம டைம் பார்க்காம வேலை பார்ப்போம், எதுனாலும் சொல்ல. அப்போ நான் பார்க்குற போதுலேயும் கிட்டத்தட்ட ஹாஃப் தான் பவரே வரும். ஆமாம், அது ஒரு சீசனில் அப்படி தான் இருந்தது. 6 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க, 2 மணிக்கு போனாங்க, 6 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா என் ஊர் சொக்கநாதபுரம் மீன்ஸ் மதுரை மாவட்டம், செக்கானூர்னு உசிலம்பட்டி தாலுகா, பனியான் போஸ்ட்டு, சொக்கநாதபுரம். ஸோ இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப லாங் இல்லை, கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தான் மதுரையிலேருந்து. ஸோ அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ தண்ணி பாய்ச்சணும், இவ்வளோ வேலையை பார்க்கணும், அது அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும்போது ஆள்கள் வச்சு வேலை பார்த்தோன்னா கட்டுப்படி ஆகாது. அப்படி தான் வந்து இருக்கும்போது ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வந்து ஜீவன் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒளிப்பதிவு ஸ்டில் ஃபோட்டோ உதவியாக அவங்க தான் வந்தார். அதுக்கப்புறம் படிப்படியாச்சு ஸ்டில் ஃபோட்டோ சீஃபாக பண்ணார். பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு சேம் எங்கள் அப்பாவுக்கு எப்படி உதவியாளர் இல்லையோ அதே மாதிரி விவசாயம்லாம் கொஞ்சம் ஒரு தண்ணி கிண்ணிலாம் இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை. கஷ்டம் மீன்ஸ்னா பணத்துக்கு கஷ்டம் இல்லை, சாப்பாடு கஷ்டம் இல்லாத அங்கே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். பயிரிடுறதுல வந்து கொஞ்சம் மழை இல்லாத நேரத்தில் சரி இந்த மாதிரி அண்ணன் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால அவருக்கு அசிஸ்டண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ அப்படி வந்தது தான் நான் நானாக சினிமாவுக்கு வரல, அது ஆணவமாக சொல்லலை, அன்பாக சொல்கிறேன். என்னென்னா சில பேர் இருப்பாங்களே சினிமா போகணும், அவரோட தாக்கத்தில் நான் வந்தேன். ஸோ எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் என்னென்னா விவசாயமோ சினிமாட்டோகிராஃபி சைடோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி சைடோ இல்லை கொத்தனாரோ எந்த வேலை பார்த்தாலும் அது உருப்படியாக செய்யணும் அப்படின்றது என்னோடய எண்ணங்கள். ஸோ அப்படி தான் வந்து நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது பிரபு சால்மன் சார் வந்து எனக்கு வந்து கிங்கில் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கிங்கு சாம்ராயில் அப்போ விக்ரம் சாரோடைய தொடர்புலாம் கிடச்சிது. அப்படி தான் வந்து ஃபோட்டோகிராஃபரை நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். பண்ண பிறகு பிரபு சால்மன் சார் வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க. நான் February 14 அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நான் இதில் இருக்கேன், பெங்களூரில் இருந்தேன். அப்போ திடீர்னு கூப்பிட்டோன்னே நான் ஒரு 2 நாள் வந்துடுறேன் சார்னு சொன்னேன். வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி நான் படம் பண்ணுறேன்னா. ஓகே சார் பண்ணுவோம் சார் அப்படின்னு நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நீ தான் கேமராமேனா அப்படின்றாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. பிரபு சரவண கொக்கி படத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக வந்து எனக்கு எல்லாருக்குமே ரசிகர்கள் நினச்சது வந்து மைனா படத்துடைய வாய்ப்பு தான். அது எப்படி உங்களுக்கு அந்த படம் எப்படி உருவானது, அதில் எப்படி நீங்கள் அந்த ப்ராஜெக்டோட வந்து? ஆக்சுவலி மைனா பிரபு சரவணன் சாரோட மைனா இல்லை, லாடம்.
லாடம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். ம். இண்டிவிஜுவலாக ஃபுல்லாக கொடுத்து சார் கொடுத்த படம் வந்து லாடம். அதுக்கப்புறம் மதுரை சம்பவம் பண்ணேன். அதுக்கப்புறம் மதுரை சம்பவம், அதுக்கப்புறம் தான் மைனா. ஸோ மைனானா அப்போது கொக்கி சூப்பர் ஹிட்டு. பட்டு பட்ஜெட் வைஸாக எக்கனாமிக்கலாக சரியாக யாருக்குமே கெயின் இல்லை. ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது. ஸோ அது நேம் இருந்துச்சு, பிரபு சால்மன் சார்னா பயங்கரமான மேக்கர் அப்படின்னு இருந்தது கொக்கி. அந்த படம் பெரிய கொக்கி. லாடமே சூப்பர் பேர், பட் லாடம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் தான் கொக்கிலே நல்ல பேர் கிடைச்சது இல்லையா. அதுக்கப்புறம் லாடம் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செம்ம மேக்கர்னு வந்து பேர் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் தாமதமாக டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்படி ப்ரொடியூசர் நம்மளே ப்ரொடியூசர் பண்ணிடலாம் அப்படின்னு பிரபு சாலமன் சார், நம்மளே மீன்ஸ் சாரே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணார். அப்போ நம்ம ஜான் மேக்ஸ் சார், அவங்க ஃப்ரெண்ட் சார் வந்தார். அவர் பிகினிங் லாடத்துலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஸோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டாக பண்ணுவோம் அப்படின்னும்போது, நீ கேமராமேனாக இருந்தால் எந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லாமல் சில லொக்கேஷன் போவோம். அங்கெல்லாம் உனக்கு இதெல்லாம் தேவை, எது தேவையில்லை, ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி லைட்டு தேவை, யூனிட்டு தேவையா, கேமராவில் வேறு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு பட்ஜெட் இல்லை. எதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் என்ன பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு ஸ்கார்பியோ போய் எடுத்துக்கிட்டார். அதில் வந்து இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அந்த பக்கம் கேரளா பார்டரில் அது கோவா வரைக்கும் இந்த பக்கம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து அந்த போவோம். எங்கேயுமே வந்து ஸ்டேவே ஆகலை. ஸ்டேனா குளிச்சுட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான். ஒரு இந்த இடத்துக்கு தான் போய் சேர போகிறோம்னு நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ இப்படி ட்ராவல் பண்ணது தான். அதாவது லொக்கேஷன் பார்க்குறீங்களா? ஆமாம். ஓஹோ. லொக்கேஷன் பார்த்து இதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப அதிகமாக மலை ஏறி இறங்கியாச்சு. ஸோ அப்படி தான் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கதை போயிட்டு இருக்கும்போது பேசி எல்லாத்திட்டையும் டிஸ்கஷன் பண்ணுவார். பேச ரொம்ப அருமையாக வந்துருச்சு. ஸோ அப்போது ஹீரோ தேடுறோம். 2-3 ஹீரோ வந்தாங்க, தேடணும். தம்பி ரமேஷ் சாருக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் பார்த்தோம். அவங்களாம் கதை கேட்டாங்க, எல்லாம் சூப்பர்ன்ட்டாங்க. ஆனால் பட்ஜெட் இல்லை. நம்மளே கொஞ்சம் தான் பட்ஜெட் வச்சுருந்தோம். சரி, இதுக்குள்ளே யார் வராங்க அப்படி பார்த்து தான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்தாங்க, டெக்னீஷியனும் கரெக்டாக அமைஞ்சாங்க. இது நல்ல ஒரு விஷயம், எங்களுக்கு நல்ல ஒரு பலமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, விஜய் லேபில் வந்து பிரபாகர் சார்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்க தான் லேபோடைய ஹெட்டு. அவங்ககிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு கதை சார் இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரபு சார் சொன்னார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சார், நான் பணம் வந்து செட்டில் பண்ணிடுறோம். வித்தவுட் காஸ்ட்னு மீன்ஸ் கிரெடிட்டில் எங்களுக்கு நெகட்டிவ் கொடுங்க, மற்றபடி எல்லாமே நான் எங்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம். ப்ரொஃபஸர் சார் சொல்லிட்டாரு. அவர் வந்து உடனே சைன் பண்ணிட்டாரு. அப்புறமா ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அந்த லேப்லேருந்து அவர் பிரசாத்துக்கு போகிறார். சார் பக்காவாக அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிட்டார். இவங்க படம் எண்டு வரைக்கும் இவங்களுக்கு கிரெடிட் டு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி. ஓஹோ. இது ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறதுக்கு படத்துக்கு பெரிய பலமாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து எக்கனாமிக்கலாக கொடுத்தது பிரபாகர் சார் தான். ஆமாம், அது பிரபு சார்ஸ்க்கே தெரியும், எல்லாத்துக்கும் அவர் இன்ன வரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி லாஸ்ட் எண்டில் ஏசிஸை செட்டில் பண்ணாங்க படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணோம். இப்போ அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அதோடைய லொக்கேஷன் வந்து குரங்கணி அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து அறிமுகம் செய்து வச்சது, சினிமாவுக்கும் அறிமுகம் செய்து வச்சது அது மைனா படம்னு சொல்லலாம். அங்கே வந்து அந்த மலை பிரதேசம் எனக்கு தெரியும். அது எங்கே அவருடைய எவ்வளோ இதை தூக்கிட்டு போனீங்க, எப்படி அந்த ட்ராவல் பண்ணீங்க, பெரிய பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதுதான் இப்போது இங்கே குரங்கணி நாங்கள் பார்க்கல, கீழேருந்து பார்க்கவே இல்லை. மூணாறுலேருந்து அப்படியே ஒவ்வொரு ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது எங்கே போய் ஏதாவது பள்ளத்தாக்கு சும்மா ஹில்ஸு அந்த ஒரு டிப் மாதிரி இருந்துச்சுன்னா இறங்கி பார்ப்போம், எதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம், லொக்கேஷனாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாப் ஸ்டேஷன் ஒரு இடம் இருந்துச்சு. அது டூரிஸ்ட் பிளேஸ். போனால் வந்து பார்த்தா ஃபுல் வேல்யூ, அப்படி ஒரு இங்கிலீஷ் படம் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகும்போது லைட்டாக ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. ட்ரெஸ்லிங் முடிஞ்ச உடனே மிஸ்ட்டு வந்துருச்சு. அதெல்லாம் இருக்குது, வீடியோ ஃபோட்டோஸ் இருக்குது. ஐயோன்னு சொன்னேன்னா அதை பார்த்தோன்னே டேரக்டருக்கு ஒரு அங்கே ஒரு சீன் கிரியேட் ஆகுது அவருக்கு. அது அப்போ கேரளா பார்டர், அங்கே ஒருத்தர் சும்மா கேட்கணும், இது என்ன ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்குது அப்படின்னு. அதில் ஷார்ட்டில் கூட வச்சுருப்பாங்க, இது கேரளா, தமிழ்நாடு கோடு
ஆமாம், சும்மா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மலையில் இருக்கும். அப்படியே ஒரு அது அப்போயே வந்து கவர்மெண்ட் வந்து பிரிச்சிருக்கு, ஒரு சும்மா ஒரு ஏதோ கோடு போட்டிருக்கு வெட்டி. ஸோ அப்படி தான் நான் குரங்கணியை கண்டுபிடிச்சோம். ஓ, இது என்ன ஒரு இது கேரளாலேருந்து வந்து சார் தமிழ்நாடு சார், தமிழ்நாடா? அவர் கேரளா மேலே நின்றுட்டு இப்படி பார்த்தோம்னா இது தமிழ்நாடு, இது கேரளா, ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கு. அது வந்து தமிழ்நாடு சார். தேனியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் அது பேர். அந்த ஊருக்கு பேர் குரங்கணின்னாங்க. ஐயோ பார்த்துட்டு இந்த வேலையில் இருக்கணும். இப்போ இங்கே தான் அப்போ தான் டைரக்டர் சார் ஐடியா பண்ணுறாங்க. இது அவங்க ஊர், இப்படி வந்து மேலே வருவாங்க அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் வைக்கலாம் அப்படின்னு அப்போயே பிளான் பண்ணிட்டோம். ஸோ அப்படி தான் அந்த குரங்கணி கண்டுபிடிச்சி கீழே அப்படியே மூணாறுலேருந்து கீழே தேனி போடிமேட்டுக்கு இறங்கி, போடிமேட்டுலேருந்து கீழே இறங்கி அப்படி குரங்கணிக்கு வந்து அங்கேருந்து 17 கிலோமீட்டர் நினைக்கிறேன். குரங்கணிக்கு வந்து அந்த பார்த்தா அங்கே அதுக்கப்புறம் சார் வந்து எல்லாம் மைண்டை ஃபுல்லாக தூக்கி குரங்கணியில் பண்ணி வச்சிட்டார். ஓ, குரங்கணிலேருந்து இந்த மாதிரி இந்த மலை கிராமம் இப்படி இப்படி. ஏன்னா இது புதுசாக இருந்துச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்க, காபி எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, ப்ளஸ் அந்த பஞ்சுலாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து அந்த பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டராக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா கதையாக ஆயிடுச்சு. இந்த கேரக்டர்ஸ்லாம் அங்கே போய் மாற்றி அது ஐடியாவை அவங்க போய் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை வந்து உருவாக்குறாரு. அதுதான் டேரக்டரோடைய பெரிய ஸ்கில்லு. படத்துலேயே அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அப்படி அந்த ஊரே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அது அந்த அங்கே அந்த அந்த வாழ்வியல் நம்ம எடுத்துக்கலான்னு தான் அப்படி கேப்சர் பண்ணி தான் மெயினாக. கூடுமான வரைக்கும் அந்த படத்தில் முக்கியமான காட்சி என்ன அப்படின்னா, அதில் ஒரு ஒரு பேருந்தில் எடுக்கிற காட்சி. ரெண்டாவது வந்து பட்டாசு கொளுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அது ஒரு புகையை கிளப்போம், அதில் ஒரு ட்ராவல் இருக்கும். அதை எப்படி சமாளிச்சிங்க? ஆக்சுவலி சார் அது வந்து என்ன பட்டாசுனா அது ஒரு ஆம்பென்னு சொல்லுவாங்க. அது அந்த அந்த மூடு கொடுத்துட்டே இருக்கும். தீபாவளி என்னைக்கு நடக்குது, தீபாவளி என்னைக்கு நடக்குது. தமிழ்நாட்டிலேயே கேரளாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே தீபாவளி நடத்தும். ஸோ உங்களுக்கு மைண்ட் செட்டு ஆடியன்ஸுக்கு என்னென்னா ஒரு நாள் நடக்கிற கதை. ஸோ இங்கேயும் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அது ட்ராவல் படம் வந்து ட்ராவல்னால உங்களுக்கு அந்த ஆம்பியன் கொடுத்துட்டே இருக்கணும்ல. கொடுத்தா தான் அந்த ஒரு நாள் கதை தெரியும், இன்னும் ஸ்பீடு கிடைக்கும். கதைக்கு ஸ்பீடு கிடைக்கிறது காரணம் அது உணர்வுகள். அது ஒரு நாள் நடக்கிற உணர்வு அப்படி தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த ட்ராவல்னால தான் அந்த பட்டாசுலாம் கொடுத்து, ப்ளஸ் இன்னொரு விஷயம் சினிமாட்டோகிராஃபிக்குமே கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மஃபில்டாக இருந்துச்சுன்னா ஒரு பார்க்குற லுக்காகவே நல்லாயிருக்கும் அந்த ஸ்மோக்கு. அதுக்காக அதுவும் ஒரு காரணமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதில் இன்னொரு காட்சி வந்து அந்த கிளைமேக்ஸ் குறிப்பாக சொல்கிறது அந்த மைனாவில், அது வந்து உண்மை சம்பவமா அல்லது வந்து நீங்கள் அது கதைக்காக கிரியேட் பண்ண இல்லை, அது எல்லாமே சார் டேரக்டர் வந்து கதைக்காக உருவாக்கப்பட்டது. உண்மையான சம்பவம் இதெல்லாம் இல்லை. கதையில் வந்து அவர் எழுதப்பட்ட எல்லாமே எழுதுனது தான். காட்சி எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு அங்கே எது பெரிய சவாலாக இருந்தது அந்த கேமரா பண்ணுற வேலையில்? இல்லை, இதுக்கு என்னென்னு நான் ஃபஸ்ட்டு முடிவான காரணம் என்னென்னா, நான் பேசிக் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறதுனால தைரியம் கிடச்சிது எனக்கு. வித்தவுட் லைட் நம்ம ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு. அதான் கமல் சாரே சொன்னார், எங்கே லைட் போட்டிருக்காங்கன்னு தெரியல, சில பேர் சோர்ஸ் லைட் போட்டுருவாங்க, அது வந்து கேமராமேனுக்கோட கேமரா லைட்டு வாடகைக்கு வரவங்க லாபம், எங்கள் சோர்ஸ் வந்தாவே எனக்கு அசிங்கமாக தோணும், அதே லைட் போட்டு தெரியுது அப்படின்னு அப்படி தெரியும். பட் இந்த படத்தில் எங்கே லைட் போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்றாரு. ஸோ கமல் சார் இன்ன வரைக்கும் பண்ண எல்லா படத்தையும் லைட் போட்டு தான் பார்த்துருக்காரு. லைட் போடாமல் எடுத்த படம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையில் நான் பார்த்தா தான் வந்து கமல் சார் ரொம்ப பாராட்டினது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைட்டே இல்லாமல் ஒரு எடுத்திருக்காங்க பாருங்க. ரொம்ப அந்த இடத்துல வந்து திடீர்னு மிஸ்ட்டு வரும், டிஸ்டில்டாக மழை வரும், இதெல்லாம் இந்த மாதிரி இதை சந்திச்சிருக்கீங்களா? ஆமாம், அது அந்த வரும்போதுலேயே ஒரு படத்தில் சாங் வரும். திடீர்னு மழை வந்துச்சுன்னா ஒரு சாங்கை போட்டுருவோம். திடீர்னு மிஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சாங்கு, மொத்தம் 2-3 சாங் வரும் இல்லையா? ஆமாம், அந்த சாங்லாம் தனிப்பட்டு அது டைம் ஒதுக்கி எடுக்கப்பட்டது இல்லை. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போங்க. அது போட்டால் உட்காருங்க, ஓடுங்க, சிரிங்க அப்படின்ட்டு இருப்பார் சார். ஸோ இதெல்லாம் தான் டேரக்டரோடைய பெரிய டேலண்டான. எதை எப்படி எந்த நேரத்தில் கேப்சர் பண்ணணுமோ அந்த நேரத்தில் அவர் பண்ணியிருப்பார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது எங்கள் டீம், கேமராமேனாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த டீம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமை மீன்ஸ் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் டக்குன்னு வேலை பார்த்துருவோம். அதே மாதிரி சார் இது ரொம்ப லைட் ரொம்ப ஹார்ஸாக இருக்குது சார், பண்ணலாமா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம், சாஃப்டாக பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகேங்க, சாப்பிட்டு தூங்குவோம், பேசுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், கதை பேச ஆரம்பிச்சிடும். அந்த லைட்டு கரெக்டாக டவுன் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிலிட்ரி மாதிரி வேலை பார்க்கும். ஒரு 1/2 hour ஒரு 2-3 சீன் முடிப்பார். பெரிய சீக்வன்ஸே முடிப்போம்.
அப்படியா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுத்தோம். ஒரு நாள் ஃபுல்லாலாம் சும்மாலாம் உட்காந்தோம். ஏன்னா நம்ம ஹார்ஸ் ஆனால் பிரபு சாலமன் சாருக்கும் ஸ்மார்ட் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்சுவலி சொல்லியிருக்காரு, காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு, கேமராமேன் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தோம். வீட்டில் எடுத்து பார்த்து கிழிச்சிருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் சொல்லுவார், எனக்கு ஃபஸ்ட்டு கேமராமேன் தானே ஆசை, எப்படி இங்கே டேரக்ஷனில் வந்துட்டேன் அப்படின்றார். சார் அந்த டேஸ்ட் இருக்கனால நல்லா சப்போர்ட்டிங்காக இருப்பார் கேமராமேனுக்கு. மைனாவில் வந்து அமலாபால் நடிக்கும்போது ஒரு சாதாரண ஒரு அறிமுக நடிகையாக தான் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு நடிகையாக இருந்தாங்க. நீங்கள் நினச்சிங்களா அவங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து வருவாங்க, தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய முக்கியமான இடத்த பிடிப்பாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை சார், சினிமாவில் வந்து யாருமே கணிக்கவே முடியாது சார். ஆனால் எல்லாம் சாதிக்கணும், ஜெயிக்கணும் தான் சினிமாவுக்கு வரும். நானாக இருக்கட்டும், பிரபு சாலமன் சாராக இருக்கட்டும், என் அண்ணனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், நீங்கள் கூட இருக்கலாம் சார். யாருமே வந்து வரணும், ஜெயிக்கணும் தான் வருவாங்க. அதில் வந்து அவங்க பர்சன்டேஜாக அவங்க எவ்வளோ மேலே வராங்க கீழே வராங்கன்னு யாரும் தீர்மானிக்க முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. வந்தால் அது மக்கள் கொடுக்குற. இல்லை அவங்களுடைய ஒரு நான் இப்போ ஆண்கள் வந்து அவ்வளோ பெரிய மலை இதெல்லாம் தாண்டி போயிடலாம். இவங்களுடைய வேலை எப்படி இருந்தது? அமலாபாலுடைய வேலை அந்த காட்டு சூழலுக்கு அவங்க சேம் தான் சார். விதார்த்தா இருக்கட்டும், அமலாவாக இருக்கட்டும், மற்ற பாஸ்கராக இருக்கட்டும், தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், என்னென்னா எல்லாருமே எங்கள் கூட நாங்கள் எல்லாமே ஒன்று தான் சார். அதாவது மழை பகுதி திடீர்னு சாப்பாடில் 3 மணிக்கு வரும். ஏன்னா திடீர்னு ஏதோ பிரச்சனையாக இருந்தது, சாப்பாடு வந்துடும். அதை வந்து ஏற்றிட்டு ஜீப்பில் தான் சாப்பாடுலாம் ஏற்றிட்டு வரணும். திடீர்னு தண்ணி இல்லாமல் போய்டும். தண்ணி வந்து மழை வரும், அந்த தண்ணியெலாம் குடிச்சிட்டு இருப்போம். நிறைய இதெல்லாம் நிறையா சொன்னது தான். இதில் நீங்கள் பெரிய நான் பெரிய ஆள் அப்படின்னு இந்த மைனா பொறுத்தவரையிலையும் யாருமே இதில் எல்லாம் ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி நம்ம சோல்ஜர் மாதிரி நம்ம எல்லாம் செய்யணும் பண்ணணும். அந்த நேரம் வந்து நம்ம எதுவுமே தெரியாது. நம்ம ஃபோக்கஸ் வந்து பிரபு சார் மேலே மட்டும்தான் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த எண்ணமும் வந்ததில்லை, நீங்கள் பெரிய ஆள் வருவாங்க, நான் பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா யூனிட்டே கிடையாது சார். யூனிட்டே கிடையாது. ஒன்லி ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க. என்னோடய அசிஸ்டன்ஸ் 3 பேர் இருப்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் 2-3 பேர் இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டரில் 2 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் எங்கள் டீம். ஆர்டிஸ்டோட கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவ்வளோதான். ப்ரொடக்ஷன் சாப்பாடுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. சரி, இதுதான் சார் எங்கள் டீம். இதை வச்சு தான் இந்த மைனா படத்துமே நாங்கள் எடுத்தோம். எங்களோட அதிகபட்சம் பெரிய சீக்வன்ஸாக எங்களுக்கு பட்ஜெட் ஆனது வந்து பஸ் சீக்வன்ஸ் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு பஸ் வரணும், அது இன்ஜினை கழட்டணும், அது பஸ்காரங்க 4 பேர் வருவாங்க, 2 இண்டஸ்ட்ரி கிரெயின் வந்து 120 கிரெயின் வரும், அது 4-5 பேர் வருவாங்க. எனக்கு பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பஸ் சீக்வன்ஸ் எடுக்கும் போதில் நாங்கள் வந்து நார்மல் ஷூட்டிங்கில் 2 வண்டி இருக்கும், 2 வண்டி தான் ப்ரொடக்ஷன் வண்டி இருக்கும். நாங்கள் ஆர்டிஸ்ட் வந்த வந்து 3 வண்டி இருக்கும். இந்த பஸ் சீக்வன்ஸாக இருக்கும்போது 3ஆவது பார்த்தா கிட்டத்தட்ட வருது 25 வண்டி நிற்குது. இது நம்ம படமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் ரோப்புக்கு வண்டி வரும், மாஸ்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வரும், மாஸ்டருக்கு வரும், அப்புறமா இந்த மாதிரி நிறையா ஒன்று ஆட் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஆகிடும், அது ஆச்சுன்னா காஸ்டியூமுக்கு வரும், காஸ்டியூம் ஆச்சுன்னா ரூமு எக்ஸ்ட்ரான் ஆகும். அந்த மாதிரி நாட்டு 2 பேர் தான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேர்த்துக்கு இன்னொருத்தர் வருவார். இவரை பார்க்குறதுக்கு இன்னொரு ரூம் போடணும், ரூம் போடணும், அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகுண்ணே. சினிமாவில் மட்டும்தான் சார் ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரொடியூசர் மட்டும்தான் சார் கஷ்டம். மற்ற எல்லா விதங்களும் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எந்த ஒரு எதுவுமே எழுதப்படாத லாபம் தெரியாத ஒரு சினிமா சார். ஜெயிச்சா தான் ஒரு லாபம் இல்லையா? இப்போ எந்த இதில் வந்து இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வீட்டு கிளம்பும் போதில் அவங்க வண்டி கொடுக்குறாங்க, கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு ஃப்ளைட்டு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, அங்கே போனால் ரூம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, துணி வாஷ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. கஷ்டம்னா இந்த எல்லா தான் கஷ்டம். மூட்டை சுமக்கிறதுக்கு தான் கஷ்டம், டிரைவிங் ஓட்டுறது தான் கஷ்டம் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் அன்பாகவே நம்ம ஏற்றுக்கணும் சார். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வேலையை நம்ம ஆசைப்பட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும். இதில் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் அப்படின்னு இல்லாமல் யாருனாலும் வந்துடலாம் சினிமா. அது அவங்களுடைய வேலையை வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவங்களுடைய திறமையை வச்சு தான் அவங்க ஸ்டாண்ட் பண்ணி முடியும். அதை யாரும் தடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதாவது லாபம் வருமா இல்லையான்னு தெரியாமலே ஒரு முதலீடு தயாரிப்பாளர் பண்ணுறாங்க. பஸ்ஸு அந்த விபத்து காட்சி தான் படத்துடைய முக்கியமான ஒரு காட்சியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டீங்க? சிரமமா அப்படின்ற விட நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக எனக்கு ஒர்க்கில் தான் இருந்துச்சு, இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு. பட் எடுத்து முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன உண்மையாகவே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எடுத்து முடித்த பிறகு பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக இருக்க கொஞ்சம் லிஃப்டான பஸ்ஸு
எடுத்து கொஞ்சம் இப்படி ஸ்டாண்டிங்காக நிப்பாட்டணும். எல்லா ஷாட் எடுத்தாச்சு. எல்லா ஷாட் எடுத்த பிறகு அதை எடுத்துக்கலான்னு போது அதுதான் சொல்கிறேன். இப்போது எங்கள் டீம்னா தெரியும் எல்லாமே கரெக்டாக இருந்தால் பண்ணணும். இப்போ வெளியிலேருந்து 2 பர்சன் வருவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி கிரெயின் 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து கேரளா தெரியும்ல, அந்த ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஏதாவது சாப்பிட்ருவாங்க அப்படின்னு. ஸோ அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க குளிருக்கான அந்த வெதருக்கு அவங்க பண்ணி தான் ஆகணும், அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் சரி அந்த லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ண சொல்கிறோம். ஸ்டடி பண்ணும்போது அவங்க கம்யூனிகேஷன் தப்பாயிடுச்சு. தப்பானோன்னு ஒரு கிரெயின் விழுகுது, பஸ்ஸு கீழே விழுகுது, இந்த கிரெயின் மேலே விழுகுது, எல்லாம் சதறி கிடக்குது. எங்கள் சைடில் ஒரு ஸ்டூல் கூட உடையல. பின்னாடி நான் ஒரு 60 ஃபீட் கோடை நிப்பாட்டியிருக்கேன். அப்போ தான் தோணும் நான் இவ்வளோ ஷாட் எடுத்தோம். பார்த்துட்டு தெரியும் பாஸ்கர் உட்காந்துருப்பார், நான் ரோப் போட்டு உள்ளே மேலேருந்து இருப்பாங்க. பாஸ்கர் இப்போ கண்ணாடி இருப்பார், நான் ரோப் போட்டிருப்பேன். ரோப்லேருந்து அப்படியே நான் இப்படி கேமரா பிடிச்சிருப்பேன். எனக்கு அப்படியே மேலே இருப்பாங்க. மேலே ரோப் போட்டு 60 ஃபீட் கூட போட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் ரிஸ்க்கான ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு கீழே ஒரு கேமரா வைக்க எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ஷாட் வந்து கொஞ்சம் லெவல் இல்லாமல் இருக்குது சார், கொஞ்சம் லெவல் படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னோம். லெவல் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு உடஞ்சிருச்சு. ஸோ அப்படி நானும் ப்ரோ சாரும் நின்று பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம நிற்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ டெக்னீஷியன் உள்ள ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் இருக்கும்போது விழுந்தால் என்ன இருக்கும்? இதெல்லாம் எழுதப்படாத, கவனிக்கப்படாத, நம்ம நினைக்காத, எதிர்பார்க்காம இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது சார். நாங்கள் இருக்கிறது சின்ன பட்ஜெட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் பெரிய சீக்வன்ஸாக இதுதான் பெரிய செலவாயிடுச்சு இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ். அதெல்லாம் எப்படி அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் கண்டினியூ பண்ண? அதுக்கப்புறம் சேம் பஸ் கீழே விழுகல சார். கீழே விழு டவுனில் போகல, மேலே லெவல் பிளேஸ்லேயே ஈவன் இல்லாமல் இருக்குது. ஈவன் இடத்துலையே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த பிறகு தான் அது உடஞ்சி கீழே வந்துருச்சு. அப்போ நமக்கு பஸ்ஸோட பகுதி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அடித்து உடச்சி வெளியில் வர்றதுன்னா இன்னொரு இடத்துல எடுத்தது. பெரிய ரிஸ்க்கை சந்திச்சு. பெரிய ரிஸ்க். அது பட்ஜெட் படமாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது சார். எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இருக்கும். நம்ம சின்ன பட்ஜெட்னால அந்த இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் போதே சின்னதாக என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருச்சு. மைனா படத்துக்கு பிறகு நீங்கள் வந்து கும்கி இதெல்லாம் யானைகள் கூட படம் பிடிச்சது தான் உங்களுக்கு அதிகமான ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி யானைகள் கூட படங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது?